வணக்கம். ட்ரிபிள் அகாடமி ஜோதிராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு 5ஆம் அதிபதி 12 பாகங்களில் நிற்கும் பலன்கள். 5ஆம் அதிபதி 12 பாகங்களில் நிற்கும் பலன்கள். இதுவரைக்கும் லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி 12 பாகங்கள் நிற்கும் பலன்கள் பற்றி போட்டிருக்கோம், பதிவிட்டிருக்கோம். இன்று 5ஆம் அதிபதி 12 பாகங்களில் நிற்கும் பலன்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பதிவுகள்லாம் வரிசையாக வரும், பார்த்து பயனெல்லாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுனில்குமார் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி 1 இயர் கோர்ஸு அட்மிஷன் நடைபெறுகிறது. வாங்க படிக்கலாம், எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். 5ஆம் அதிபதி 12 பாகங்களில் நிற்கும் பலன்கள். 5ஆம் அதிபதி லக்னத்தில் நின்றால் ஜாதகர் சிறந்த அறிவாளியாக இருப்பார். வாரிசுகளின் அபிவிருத்தி உண்டு. பூர்வீக சொத்துக்களை உடையவர். நேர்மையானவராகவும் மகான்களின் ஆசி பெற்றவராகவும் அரசு விருது வழங்கி கௌரவிக்கக்கூடியவராகவும் இருப்பார். 5இன் அதிபதி 2இல் நின்றால் ஜாதகர் களத்திரத்திடம் அன்பாக இருப்பார். பல செல்வங்களையும் பெறுவார். குறிப்பாக நிறந்த குழந்தை செல்வங்களை பெறுவார். சாஸ்திர ஆராய்ச்சி செய்பவராகவும் அதனால் உலக புகழ் பெறுபவராகவும் சமூகத்தில் அந்தஸ்து கௌரவம் உடையவராகவும் இருப்பார். 5ஆம் அதிபதி 3இல் இருந்தால் ஜாதகர் தனது சொந்த வேலையில் எப்போதும் நாட்டமுடையவராக இருப்பார். உடன்பிறப்புகள் மீது பாசம் பற்றுதல் அதிகம் இருக்கும். ஆனால் கோல் சொல்பவராகவும் கருமித்தனமுடையவராகவும் இருப்பார். புத்திர சோகத்தால் வருந்துவராக இருப்பார். 5ஆம் அதிபதி 4இல் நின்றால் ஜாதகரின் தாய்வழி உறவு சிறப்பாக இருக்கும். அதனால் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஜாதகர் அறிவு பூர்வமானவராகவும் குரு அரசர் இவர்களால் மதிக்கப்படுபவராகவும் இருப்பார். அரசியலில் ஈடுபாடு உடையவர். செல்வம் சேரும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். புத்திரர்களால் விரயம் ஏற்படும். 5ஆம் அதிபதி 5இல் நின்றால் ஜாதகர் நல்ல புத்திர செல்வங்களை பெறுவார். அவர்களால் ஆதாயம் பெறுவார். கற்றவர்கள் மத்தியில் வசிக்கும் பாக்கியம் பெற்றவர். ஜாதகர் நேர்மை ஆனவராகவும் அதிக நண்பர்களை உடையவராகவும் இருப்பார். 5ஆம் அதிபதி 6இல் நின்றால் ஜாதகர் பகைவருக்கு இணையான குழந்தையை பெறுவார். பிள்ளைகளால் பொருள் இழப்பு அல்லது தத்து பிள்ளையை எடுத்து வளர்க்கும் நிலை ஏற்படும். சரியான சிந்தனை, சாமர்த்திய குறைபாடு இவற்றால் வழக்கு விவகாரங்களில் சிக்கிக்கொள்வார். 5ஆம் அதிபதி 7இல் நின்றால் ஜாதகர் சமூகத்தில் கௌரவம் மிக்கவராக இருப்பார். தான் சார்ந்துள்ள சமயத்தில் பற்று மிக்கவராக இருப்பார். வாரிசுகளால் மகிழ்ச்சியை அனுபவிப்பார். மற்றவர்களுக்கு உதவும் பண்பு உடையவர். களத்திர வழியில் ஆதாயம் உண்டு. அறிமுகமான இடத்தில் திருமணம் நடைபெறும். குழந்தைகள் மேல் களத்திரம் அதிக பாசம் உடையவராக இருப்பார். 5ஆம் அதிபதி 8இல் நின்றால் வாரிசுகளால் துன்பம், புத்திரதோஷம் உடையவர். நுரையீரல் நோய் தாக்குதலினால் இருமல் தொல்லை, அடிக்கடி கோபம் கொள்வார். சந்தோஷமின்மை ஏற்படும். வறுமையால் பீடிக்கப்படுவார். பக்தி இல்லை, நாத்திகம் பேசுவார். 5ஆம் அதிபதி 9இல் நின்றால் இளவரசருக்கு உண்டான புகழ் உடையவராக இருப்பார். நீதி நேர்மை உடையவர். ஆலயங்களை உருவாக்குபவர். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். இதிகாசங்கள் போன்ற சிறப்பான நூல்கள் எழுதும் வல்லமை படைத்தவர். 5ஆம் அதிபதி 10இல் நின்றால் அரசரால் மதிக்கப்படும் யோகம். நேர்மை குணத்தால் புகழ் பெறுவார். புத்திர விருத்தி ஏற்படும். பெரியோரிடம் பக்தியும் இறை வழிபாட்டில் ஆர்வமுடையவர். தனது குலத்தொழில் மூலம் ஜீவனம் நடக்கும். 5ஆம் அதிபதி 11இல் இருந்தால் ஜாதகர் சிறந்த அறிவாளியாக இருப்பார். மக்களிடத்தில் அன்புடன் பழகுவார். இதிகாசங்கள் போன்ற சிறந்த நூல்கள் எழுதும் ஞானம் உடையவர். பல குழந்தைகளை பெற்று சிறப்போடு வாழ்வார். உயர்ந்த அரச பதவியும் செல்வமும் பெற்று சிறப்புடையவர் இருப்பார். 5ஆம் அதிபதி 12இல் நின்றால் ஜாதகர் குழந்தைகளால் துன்பம் அனுபவிப்பார். தத்துப்பிள்ளையை எடுத்து வளர்க்கும் நிலை ஏற்படும். அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படும். அதனால் கவலையும் அமைதியற்ற வாழ்க்கையும் ஏற்படும். 5ஆம் அதிபதி 12 பாவங்கள் இருக்கும் பலன்கள் பற்றி பார்த்தோம். தங்களுடைய ஜாதகங்களில், தங்களுடைய குழந்தைகளின் ஜாதகங்களில் 5ஆம் அதிபதி எந்த இடத்தில் எந்த பாவகத்தில் இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு அதனுடைய பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்றமாறு வாழ்வியல் ஏதேனும் மாற்றம் செய்ய முடியுமா என்பதை பார்த்து வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.